ஏன் காசு இல்லை இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத. ஒழுங்கா என் வீட்டை விட்டு ஓடி போய், புரியுதா? புரியுதா? ஹாய். ஹாய். எங்கேயாச்சும் உட்காடுறாங்களா? இல்லை, யாரும் இல்லை. சரி. என்ன படிக்கிறீங்க? ஜஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் அசைன்மெண்ட்க்கு ஜேர்னல் படித்தேன். ஓ, இன்ஜினியரிங்கா? செகண்ட் இன்டேக்கா? ஆமாம். ஒரு அசைன்மெண்ட்க்கா இவ்வளோ சீரியஸாக படிச்சுட்டு இருக்கீங்க? படிக்க தானே வந்திருக்கோம் யூனிவர்சிட்டிக்கு. ஆமாம் ஆமாம். ஆமாம், காட்டில் ஆடுவீங்களா? விளையாண்டுருக்கேன். பட் எனக்கும் காட்டு காவல் செட் ஆகுது. என் லக் அப்படி. என்ன நீங்கள் கொஞ்ச நேரம் இதை அடைச்சி போட்டு நம்ம கீழே போய் விளாட்லாம்ல? இல்லை, கொஞ்சம் முடிக்கணும் அந்த வேலையை. அதான் கொஞ்ச நேரம் வாங்க, இதை அடைச்சி போட்டுட்டு சும்மா. சரி, வரேன். ஓகே, இப்போ நம்ம விளாட போகிற கேம் பேர் வந்து 7 ஹார்ட்ஸ். 7 ஹார்ட்ஸில் மொத்தம் ஒரு ஆளுக்கு 3 கார்ட்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த டெக்கில் இருக்கிற மொத்தம் குறைவான நம்பர் 7 ஒரு ஆளுக்கு. அப்புறம் இப்பதான் முடிச்சு. ஓ, பாருங்க, இதான் புது ஃப்ரெண்ட். ஆமா, பேர் என்னது? கேட்கவே இல்லை. என் பேரு சிவா. சிவா. சரி, விளாட்லாமா? சரி, ஜாமான் ஆயிடுச்சு. பஸ் கிளம்பி. சரி, நம்மளும் கிளம்புவோமா? கிளம்பலாம். ஆமா, நான் இறங்கி சொன்னதில்லை. அப்பா அம்மா ஸோ நான் நினைவு தெரிஞ்சவருக்கும் ஆஃபீஸ் சரி சரி, போறலாம் போலாம், வா. சரியா? வணக்கம். என்ன செய்யற? நீ காலையில் கிளம்புறேன்னு? கிளம்பலாம் கிளம்பலாம், மெதுவாக கிளம்பலாம். வீடு எங்கேயும் போகாது. வீடு எங்கேயோ போகாது, இருக்கிற லீவ் போயிடும். ராத்திரி பஸ் புக் பண்ணி கிளம்பி. என்ன இவ்வளோ கோவப்படுற? லீவு தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி இல்லையே. இல்லை, நீ தனியாக இருப்பல்ல, அதான் சுத்தமான் பண்ணலாமே அப்படின்னு. கடுப்பாக இருந்துச்சுன்னா நானே போயிடுவேன். அதுக்குன்னு கிளம்பாமல் இருக்கியா நீ? ஒரு வாரம் தானே. சரி, சாப்பிட்டியா? வா வா, சாப்பிடலாமா? சாப்பிடலாம்.
சிவா என்ன பண்ற தனியா உட்காந்துருக்க? இல்லை சேஞ்ச் ஸ்லிப்பர்ஸ் தான். சேம் ஸ்லிப்பாச்சா? நீயும் கை இப்படி மறைச்சிட்டு இருக்க. காட்டு. இல்லை இல்லை பரவாயில்ல. சிவா காட்டுன்னு சொன்ன கைய. ஐயோ சிவா என்ன என்ன ரத்தமா இருக்கு. இல்லை லைட்டாக சேஞ்ச் தான் ஸ்லிப் ஆச்சு. லைட்டா இது ரத்தமா இருக்கு. ஐயோ டிஷ்யூ இருக்கா? இருக்கு. எடு. ஐயோ என்ன சிவா எப்படி இவ்வளவு ரத்தம் பட்டுச்சு? இது என்ன இவ்வளவு ரத்தமா இருக்கு? இந்த வேலையெல்லாம் நீ ஏன் செய்யற? உனக்கு செய்ய தெரியலன்னா செய்ய வேண்டாம். எதுக்கு நீ செய்யற? டிஷ்யூ எடு. இது பாரு எவ்வளவு ரத்தமா இருக்கு. டிஷ்யூ எடு. இங்க பாரு ஊத்துது. டே கிளாஸ் இல்லைடா, இதுக்கப்புறம் 3 மணி தான். சரி நீ பேசிட்டு இருந்தேன். கிளாஸ் மீட்டிங் தான் இருக்கான். பாய். என்னாச்சு மாறியா? ஏய் ரொம்ப நாளாக யோசிச்சிருந்தேன்ல, பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டு யாருக்கிட்ட? மாலதி தான். மேபி ஃபைனல்ஸ் முடிஞ்சு சொல்லலான்ட்டு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? நல்ல விஷயம் தான்டா. நல்லா யோசிச்சிருக்கேன்னா சொல்றது பற்றி. ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்க? நீ அடிச்சு லவ் பண்ணுற என்னது? இல்லை எனக்கு நல்லா செட் ஆகுது. ஏய் என்னடா சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க? இந்த இவன் தான் டீப்பாக எது யோசிச்சுட்டு இருந்தான். டீப்பா யோசிச்சுட்டு இருந்தியா? நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம். சரி வாங்க கேரளா அனுப்பலாமா? போகலாம். வாடா சிவா. வா. சரி. சத்தியமா செய்யல. டேய் நீ என்னடா போற? ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போட்டோ எடுக்கலாம்னு தானே சொன்னோம். உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ அங்க போயிருக்கா? நீ அங்க போயிரு. வாங்க போட்டோ எடுக்கலாம். ஏய் சிவா வா போட்டோ எடுக்கலாம். சிவா என்ன பாத்துக்கிட்டு இருக்காங்க? வா போட்டோ எடுக்கலாம். இதுல வச்சுட்டு ஒரு ப்ரோ போட்டோ எடுக்க முடியல கிளாஸ்ல. இதை பாருங்க எனக்கு வாங்க. 1 2 3 நல்ல சந்தோஷமான செய்யுங்களேன். ஓகே போட்டோ நல்லா இருக்குல்ல?
என்ன பண்ணுற? எத்தவங்களா இங்கே தனியாக உட்காந்துருக்க? இல்லை, ஐயோ சாப்பிட போகிறேன் நான். அப்புறம் என்ன சொல்லி கொடுத்தா உனக்கு? ஏதாவது சொல்லி எதுவும் சொல்லல. அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? அவனை சொல்ல சொன்னதே நான் தான். என்னதான் நினைச்சிட்டு இருக்க சிவ மனசுல? நான் என்ன நினச்சேன்னா அப்போ அவனுக்கு தோணுச்சுன்னா பண்ணுன அவ்வளோதான். இதில் என்ன பிரச்சனை உனக்கு? டேய், அது வந்துட்டு எப்படி வந்துச்சு? இந்த புக்கு என்கிட்ட ரொம்ப நாளாவே இருக்கு. எனக்கு தெரியும் உனக்கு என்னதான் ரொம்ப நாளா பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்படி அது சொல்லலை. நான் ஏன் சொல்லணும்? நான் நீ சொல்வேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானும் சொல்ல மாட்டேன். ஏன் நீ சொல்ல மாட்டேன்? ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும் மாலதி. என்ன தெரியும் உனக்கு? எனக்கு இந்த பாசம் என்ன தெரியாது, இந்த காதல் என்ன தெரியாது. எனக்கு இப்போ உன்னை எப்படி பார்த்துக்கணும் கூட தெரியாது. முதல்ல உனக்கு எனக்கு பிடிக்கும். போப்போ இல்லையே என்னை வெறுத்துருவேன். இதுதான் உன் ப்ராப்ளமே. உன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நீ நினைச்சுக்கிட்டே இருக்க. நான் எங்க மிட்சம்க்கு வீட்டுக்கு போயிருக்கேன்? எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது நான் இங்க தானே இருந்தேன். நீ தனியா இருப்பேன்னா நான் இருக்க கிடையாது. எனக்கு உன் கூட இருக்கணும் சிவா. அதனாலதான் நான் இங்க இருக்கேன். உனக்கு என்னோட பெட்டராக ஒருத்தன் கிடைப்பா மாலதி? யாரு டிசைட் பண்றது? நீயா இல்ல நானா? ஏன் ஃபீலிங்ஸ் நீ டிசைட் பண்ணாத. நான் பயந்துட்டேன். எனக்கு இதுக்கு முன்னாடி என்னை இந்த மாதிரி பார்த்துக்க யாரும் இருந்தது இல்லையா? எனக்கு பயம் மாலதி. நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவேன். எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, அதான் வந்துட்டேன். இப்படி எல்லாம் வேணாம் வேணான்னு நீதான் சிவா எல்லாத்தையும் தொத்தி எடுத்துற. பரவாயில்ல விடு. உட்காரு முதல்ல. எனக்கு ஒன்று பிடிக்கும் மாலதி. எனக்கு தெரியும். சரி, அவனுங்களா எங்க? அவனுங்க அங்கதான் இருக்கானுங்க. சரி, வா போய் பார்ப்போம் அவனுங்களா. யார் சொன்னது இந்த உலகத்துக்கு எல்லாரும் தனியாக வந்துட்டு தனியாக தான் போவாங்கன்னு? எல்லாரும் சொல்லலாம் உன்னை வந்து கை விட்டு போயிடுவாங்க, கூட இருக்க மாட்டாங்கன்னு. பட் என்னை கேட்டால் அதை நான் போய் தான் சொல்லுவேன். உங்களுக்குன்னு ஒரு ஆள் கண்டிப்பாக ஒரு நாள் வருவாங்க. நீங்கள் நேசிக்கிறவங்க, நீங்கள் புரிஞ்சிக்கிறவங்க, நீங்கள் தான் உலகம்னு நினச்சி வர்றவங்க. அது வரைக்கும் அவங்க வாழ்க்கை கொஞ்சம் இருட்டாக இருக்கலாம். இருந்தாலும் அவங்க வந்த பிறகு அவங்க வாழ்க்கையே ரொம்ப அழகாக மாற்றிடுவாங்க. எப்படி என் வாழ்க்கையில் என் மாலதி வந்துச்சோ அது பிறகு என் வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருந்துச்சு.